ஈரோடு அரசு அருங்காட்சியகத்தில் நடக்கும் மூலிகை கண்காட்சியை பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர். அரசு அருங்காட்சியக தாவரவியல் பிரிவு, தனியார் சித்த மற்றும் ஆயுர்வேத நிறுவனங்கள் சார்பில் ஈரோடு அரசு அருங்காட்சியகத்தில் மூலிகை கண்காட்சி துவங்கியது. தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை ஈரோடு கலெக்டர் காமராஜ் புதனன்று துவக்கி வைத்து பார்வையிட்டார். பிரண்டை, நொச்சி, முயற்காதிலை, கொடிவேரி, முறிவெட்டி, கண்டந்திப்பிலி, கிரந்தி நாயகம், மசை இழுவன் என பல மூலிகை செடிகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சியை பார்வையிட்ட பள்ளி மாணவ மாணவியர் மூலிகையின் பயன்பாடு குறித்தும் வீட்டுத் தோட்டத்தில் வளர்க்கும் மூலிகை செடிகள் குறித்தும் கேட்டறிந்தனர். இங்க மூலிகை கண்காட்சி நடத்துறதா ஸ்கூல்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இங்க பார்த்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பலதரப்பட்ட மூலிகைகள் இங்கெல்லாம் நாங்க பாக்குறோம். இந்த மூலிகைகள் எங்கேயுமே பார்க்க முடியாததா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்காட்சிக்கு வந்த பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் மூலிகை செடிகள் குறித்த கையேடு இலவசமாக வழங்கப்பட்டது.